ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். ஸ்ரீலங்கா முஸ்லீம் கல்யாண வீட்டில் சாப்பிடுற கருப்பட்டி வட்டலாப்பம் வீட்டிலேயே உங்களுக்கு ஈஸியான முறையில் செஞ்சு எடுத்துக்கலாம். இந்த கருப்பட்டி வட்டலாப்பம் ஒரு முறை சரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்படி டேஸ்ட் நல்லா இருக்கும். இது பார்க்குறதுக்கு அழகாக மட்டுமில்லை, டேஸ்ட்டும் அப்படி நல்லா இருக்கும். நீங்கள் இதை செய்கிறதுக்கு நீங்கள் கருப்பட்டி எடுத்துக்கோங்க. நான் இது அளவுகள் எல்லாம் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் நம்ம பின் பண்ணி வைக்கிறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வட்டலாப்பம் செய்கிறதுக்கு உங்களுக்கு சீனி கருப்பட்டி, கித்தூள் கருப்பட்டி எது வேணும்னாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த கித்தூள் கருப்பட்டி தான் எடுத்துட்டேன். 10 முட்டைக்கு வந்து ஒரு 200 கிராம் போல் கித்தூள் கருப்பட்டி எடுத்துட்டேன். இதை வந்து சின்ன சின்னதாக எப்படி கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் இதை வந்து எங்களுக்கு அந்த சீனி மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் நீங்கள் பட்டை, ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை கொஞ்சம் வறுத்தெடுத்து இடித்து வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ வறுத்தெடித்தா உங்களுக்கு டக்குன்னு இடிபட்டு வரும். ஒரு 10 முட்டைக்கு ஒரு பெரிய ஏலக்காய் ஒரு 5 பட்டை துண்டு இன்னப்படி அளவில் போட்டுனா போதும். இப்போ இதை வந்து நான் வறுத்தெடுத்த போட்டு இன்னப்படி இடித்து எடுத்து வச்சுட்டேன். அடுத்த ஒரு பேனில் வந்து நீங்கள் சீனியை கரமல் பண்ணி வச்சுக்கோங்க. சீனியை கருக்கி எடுத்த பிறகு அது கலர் மாறி வரும். ஒரு 3 கரண்டி மட்டும் சீனி சேர்த்துக்கோங்க. சேர்த்த பிறகு இது நல்லா கலர் மாறி வரச்சில் நீங்கள் இதோட தண்ணி சேர்த்துக்கணும். சீனி வந்து கருகிராமல் இருக்கணும். சீனி கருகினா உங்களோட வட்டலாப்பமே ஒரு கசப்பு ருசி வந்துடும். இப்போ இந்த கலர் வரச்சில் இதோட வந்து தண்ணி சேர்த்து நான் இப்போ இதையும் எடுத்து ஆற வச்சுட்டேன். இப்போ இது ஆறின பிறகு இதெல்லாம் முட்டையோட சேர்க்கணும். சூட்டோட சேர்த்துடவான கட்டாயம் இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி இந்த வட்டலாப்பம் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு வட்டலாப்பம் நல்ல ஜூஸியான வட்டலாப்பம் கிடைக்கும். இப்போ அடுத்தது நாங்கள் கருப்பட்டி சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தோம். அதையும் ஒரு ஃபேனில் போட்டுக்கோங்க. ஒரு சட்டியில் மாதிரி போட்டு அதுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி சேர்த்துட்டு இதை கொதிக்க வச்சோணும். தண்ணி மிச்சம் சேர்க்குறதில்ல, அந்த கருப்பட்டியோட அளவுக்கு மாதிரி இந்த அளவு தண்ணி சேர்த்துட்டா போதும். இப்போ இது நல்லா கொதித்து வரச்சில் அந்த கட்டியெல்லாம் நல்லா கரைப்பட்டு வந்துடும். கருப்பட்டியெல்லாம் கரைஞ்சி வந்த பிறகு இதோட இன்னும் கொஞ்சம் சீனி சேர்த்துட்டு உங்களுக்கு இன்னும் இனிப்பு தேவைன்னா உங்களுக்கு சீனி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 கரண்டி மட்டும் தான் சீனி சேர்த்துனேன். சேர்த்து எல்லாம் கரைஞ்சி வரணும். இன்னப்படி இப்போ முட்டையை வந்து ஒரு 10 முட்டை ஒரு பெரிய பவுலில் வந்து நீங்கள் என்ன ஒரு விஸ்கால் அடித்து எடுத்துக்கோங்க. இல்லாட்டி கையை நல்லா க்ளீன் பண்ணி கையாலையும் அடித்து எடுத்துக்கலாம். இப்போ இதோட வெனிலா எசன்ஸ் அதையும் சேர்த்துக்கணும். 10 முட்டைக்கு ஒரு 2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்த பிறகு இதை நல்லா கலந்துட்டுக்கணும். முடிஞ்ச அளவு கைவிடாமல் இதை வந்து நல்லா அடித்து எடுத்துக்கணும். முட்டையை நல்லா இந்த நுர வரும் வரைக்கும். அப்போ தான் வந்து அந்த வட்டலாப்பம் நல்லா அந்த ஒட்டையாக வரும். இப்போ இதோட வந்து நாங்கள் சீனி கருக்கி வச்சது, அடுத்து கருப்பட்டி, இந்த கலர் இதெல்லாம் சேர்த்துக்கணும். சேர்த்த பிறகு இதை நல்லா இன்னும் நல்லா கலந்துட்டுக்கணும். ஒரு பிஞ்சால் உப்பும் சேர்த்துக்கணும். அப்போ தான் வந்து அந்த இனிப்பை காட்டும். நான் வந்து இன்றைக்கி வட்டலாப்பத்துக்கு தேங்காய் பால் தான் சேர்த்துக்க போகிறேன். தேங்காய் பால் வந்து ஒரு 1/4 கப் அளவு சேர்த்துனா போதும். உங்களுக்கு தேங்காய் பால் இல்லைன்னா உங்களுக்கு மில்க் மைட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு இந்த கலர் போதான்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கலரும் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட இடித்து வச்சிருந்த ஏலக்காய்த்தூள் அதையும் சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கணும். கலந்துட்டப்பறம் நீங்கள் ஒரு ஃபில்டர் வச்சு இன்னப்படி வடித்து எடுத்துக்கணும். இப்போ நாங்கள் எந்த பாத்திரத்தில் வச்சு நாங்கள் வட்டலாப்பம் அவிச்சு எடுக்கோமோ அதுக்கு நீங்கள் இன்னப்படி வடித்து எடுத்துக்கோங்க. வடித்து எடுத்தப்பறம் உங்களுக்கும் சின்ன பாத்திரங்களே ஊற்றி அவிச்சு எடுத்துக்கலாம். ஒரு 30 தொடக்கம் 40 நிமிஷம் மாதிரி இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும்.